ஹாய் மக்களே, நம்ம மதுரையில் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. ஆமாங்க, 7 அதிசயங்களை வந்து எக்ஸிபிஷனாக போட்டிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயர் பங்களோவில் ஜூடியோக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உள்ள கிரவுண்டில் தாங்க போட்டிருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செம்ம ஒர்த்துங்க. இப்போ தான் ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால ரொம்பவே கூட்டம் இல்லைங்க. நாங்கள் வந்து சண்டே போயிருந்தோம். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக குழந்தைங்களோட போயிட்டு வாங்க, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இன்னும் சில வேலைகள் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் வந்து முழுமையாக முடியலை. நாங்கள் வந்து சீக்கிரமாக தெரிஞ்சதுனால போயிட்டோம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோஸ் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அங்கே உட்கார வச்சிருக்கலாம். குட்டிமா டாட்டா டாட்டா. இருங்க இருங்க, ஹாய் சொல்லுங்க. வாங்க. அத்தனை அதிசயங்கள் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் கிட்ட தாங்க செம்ம கூட்டமாக இருந்துச்சு. எல்லாருமே தாஜ்மஹாலில் தான் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு சின்ன சைஸில் நல்லா தான் இருந்தது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. டிக்கெட் செலவு இல்லாமல் நம்ம போயிட்டு வர எந்த செலவுமே இல்லாமல் ஒரு 100 ரூபா பட்ஜெட்டில் வந்து நம்ம வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சிடலாம். கேம்ஸ் பார்த்திங்கன்னா 2-3 கேம்ஸ் விளையாடணும். ஸோ நான் கிடச்ச கிஃப்ட்டை வந்து இதில் காட்ட மறந்துட்டேங்க. ஒரு பென்சில் பாக்ஸு, ஒரு காய்கறி போட்டு வைக்கிற ஒரு டப்பா, அந்த மாதிரி கிடச்சிது. ஆனால் பார்த்திங்கன்னா 50 ரூபா வைக்கலாங்க. ஆனால் அது விளையாட்டுக்கு ஒவ்வொரு இதுக்குமே 80 ரூபா வாங்குறாங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. எக்ஸிபிஷன்னால் தெரியல, மற்றபடி வெளியே வந்து 50 ரூபா தான் நான் விளையாடியிருக்கேன். பால் நான் ஒரு சைடில் உருட்டினா அது ஒரு சைடில் போச்சு. ஏதோ ஒரு வழியாக கிடச்சிதுங்க. ஆனால் நிறைய பெரிய பெரிய கிஃப்ட் வச்சுருக்காங்க. நானும் நிறைய வாட்டி போயிருக்கேன். யாருமே அந்த கிஃப்ட் வாங்கி நான் பார்த்ததே இல்லை. டப்பா தான் வாங்கிட்டு போயிருக்கோம். சண்டே தான், பட் கூட்டம் அதிகமாக இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல நினைக்கிறேன், இப்போ தான் போட்டிருக்கனால. ஸோ நிறைய ராட்டினம்லாம் சும்மா தாங்க இருந்தது. சாப்பிட்ற ஐட்டங்கள் மட்டும்தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தது தவிர மற்றபடி எல்லா ராட்டினமும் சும்மா தான் இருந்தது. இந்த பால் எறிகிற கேம் பார்த்தீங்கன்னா 50 ரூபாங்க. ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் மிஸ் ஆயிடுச்சுங்க. இல்லைன்னா ஒரு பெரிய டெடி பேர் வந்து தந்திருப்பேன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு கிளாஸ் மிஸ் ஆனதுனால 50 ரூபா லாஸ் ஆயிடுச்சுங்க. ஆசையாக ஐஸ் கோலா வாங்கி சாப்பிட்டோங்க. ஆக்ஷன் ரியாக்ஷன்ற மாதிரி நேற்று நல்லா சாப்பிட்டுட்டு இருக்க இந்த பெருசுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபீவர், சரியான ஃபீவருங்க. காரணம் நானும் என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. அவ்வளோதாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். நீங்களும் ஃபேமிலியோட போய் செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. உள்ளே வந்து ஒருத்தருக்கு வந்து பெரிய ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வாங்குறாங்க. சின்ன பிள்ளைங்க 5 இயர்ஸ்க்கு மேலே வந்து 70 ருபீஸ் வாங்குறாங்க. போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.